இப்போது வெண்டைக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னாலும் சரி, பெருசாக வேணும்னாலும் சரி, நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், ஜீரகம் 1/4 ஸ்பூன், சிக்கன் சில்லி பவுட்ரு, மிக்சிங் பவுட்ரு இருக்குங்களே, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒட்டுக்காய் எடுத்து மிக்சிங் பவுடர்லேயே கலந்துக்கலாம். ஏன்னா நான் வச்சுருக்கிற மசாலா பவுடரில் உப்பு காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் தனித்தனியாக 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மசாலாலாம் அப்போ தான் நல்லா காயில் மசாலாலாம் கலந்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுருக்குங்க. ஒரு வெண்டைக்காயாக இதில் அப்படியே போட்டுருங்க. எண்ணெய் வேணும்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எண்ணெயை நீங்கள் மேலே விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.